உங்கள் உமா. 2024 குரூப் 4 மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா 9th வீக் டெஸ்ட், அதாவது 7th டாப்பிக்கான விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துலேருந்து 25 கொஸ்டின் டெஸ்ட் கொடுத்துருந்தோம். அந்த 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம தரப்போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஏன்னா 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருக்கோம். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் டெஸ்ட் எழுதும்போது ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தாலோ இல்லை எப்படி அந்த சம்மை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருந்தாலோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சம் பார்க்கலாமா? பாருங்கள். ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2. இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு ரூ.4000 ஒதுக்கப்பட்டால் மளிகை காய்கறி ஆகியவற்றிற்காகும் செலவுகளை காண்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? மளிகை அதுக்கப்புறம் காய்கறி இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விகிதம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற அமௌண்ட் ஒட்டுக்காக கொடுத்துட்டாங்க, ரெண்டுக்கும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தனித்தனியாக மளிகைக்கு எவ்வளோ செலவாகும், காய்கறிக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை 2 டைப்பில் போடலாம். எப்படி அப்படின்னா, ஒரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக 2 நம்பரோட விகிதம் கொடுத்துட்டு அந்த 2 நம்பரோட பெருக்கற்பலன் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா கூடுதல் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த விகிதத்தில் இருக்க நம்பர் கூட நம்ம எக்ஸை வச்சு பெருக்கி அந்த நம்பர்னு நம்ம எடுத்துருப்போம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் எடுக்கலாம். பாருங்கள், டைப் 1 2 டைப்பில் போடலாம். நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைப்பு விகிதம் என்ன? 3:2. ஃபஸ்ட்டு மளிகை, ரெண்டாவது காய்கறி. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ரெண்டுக்கும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி இதை 3x எடுத்துக்கலாம். காய்கறி பார்த்தீங்க அப்படின்னா 2x எடுத்துக்கலாம். ஸோ இது கூட ஒவ்வொன்றையும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ மளிகை 3x, காய்கறி 2x. ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் சேர்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 4000. ரெண்டும் சேர்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போ 3x + 2x = 4000. இது என்ன ஆகும்? 5x = 4000ன்னு கிடைக்கும். நமக்கு எக்ஸ் மட்டும் வேணுமா? ஏன்னா எக்ஸை கண்டுபிடிச்சாதான் நம்மளால் அமௌண்ட் என்னன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு 5 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பையில் வரும். ஸோ 4000 ÷ 5 அடித்தோம் அப்படின்னா 8 5 40 2 0. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 800ன்னு கிடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ, இந்த இடத்துல ரெண்டுமே கேட்டிருக்காங்க. எக்ஸாமில் ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். மளிகை பார்த்தீங்க அப்படின்னா 3x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 800ன்னு போடணும். அப்போது 3 × 800 2400. அதுக்கப்புறம் காய்கறி பார்த்தீங்க அப்படின்னா 2x. எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 800ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பெருக்கணும் அப்படின்னா 1600. ஸோ 2400 1600. இது மளிகைக்கும் காய்கறிக்கும் ஆகும் செலவு. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்ன அப்படின்னா டைப் 2 பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இதை ரெண்டையும் பங்குன்னு வச்சுக்குவோம். 3:2. அப்போ மொத்த பங்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ரெண்டையும் கூட்டினோன்னா என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். அப்போது 5 பங்கு மொத்த பங்கு. ஓகேங்களா? அந்த 5 பங்கில் 3 பங்கு பார்த்தீங்கன்னா மளிகை, 2 பங்கு பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி. ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி சம் போடலாம் அப்படின்னா, இப்போ மளிகை அப்படின்னா மளிகைக்குண்டான அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி போடலாம் அப்படின்னா ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோட்டுக்கு கீழே மொத்த பங்கு. ஓகேங்களா? கோட்டுக்கு மேலே எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அதோட பங்கு. ஸோ மளிகைக்கு பார்த்தீங்கன்னா 3 பங்கு இன்ட்டு எவ்வளோ மொத்த அமௌண்ட்டோ அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4000 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணி அடித்து போட்டால் ஸ்ட்ரைட்டாக நமக்கு ஆன்சரே கிடச்சிடும். பாருங்கள், இதை அடித்தா 800ன்னு கிடைக்கும். 3 × 800 2400. ஸோ மளிகைக்கான அமௌண்ட் கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி. ஸோ காய்கறிக்கு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பங்கு 5. காய்கறிக்கான பங்கு மேலே போட்டுக்கணும். ஏன்னா காய்கறி அமௌண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். எதோட அமௌண்ட் கண்டுபிடிக்கணுமோ அதை மேலே போட்டுக்கோங்க. காய்கறி பார்த்தீங்கன்னா 2 பங்கு. ஓகேங்களா? இன்ட்டு மொத்த அமௌண்ட் என்ன? 4000. அடித்தோம் அப்படின்னா 800ன்னு கிடைக்கும். ஸோ 2 × 800 1600ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ 2 டைப்பில் நீங்கள் எப்படி வேணால் போடலாம். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? சேமாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? நம்ம
அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. a/b = 2:3 மற்றும் b/c = 4:5. எனில் c/a. இந்த மாதிரி a/b b/c கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து அந்த மூணையுமே தான் கண்டுபிடிப்போம். பாருங்க a/b/c. இந்த இடத்துல 3 வேல்யூஸ் இருக்கா, a b c. ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, a/b 2:3. அப்போ ஏக்கு நேராக 2, பிக்கு நேராக 3ன்னு கீழே எழுதிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா b/c. அப்போ பிக்கு கீழே நேராக பார்த்தீங்க அப்படின்னா 4, சிக்கு கீழே நேராக பார்த்தீங்கன்னா 5 போட்டுக்கோங்க. ஒரு கோடு போட்டுட்டு ஓகேங்களா. இப்போ இந்த இடமும் கேப்பாக இருக்குது கரெக்டாக. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு அந்த வேல்யூ கேப்பாக இருக்கு இல்லையா, அதுக்கு ரைட் சைடோ இல்லைனா லெஃப்ட் சைடோ ஏதோ ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அதை தூக்கி அப்படியே எழுதிக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்கா, ஸோ இதை இங்கே எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரைட்டு இல்லைனா லெஃப்ட்டு ஏதோ ஒரு வேல்யூஸை எடுத்து எழுதிக்கணும். கண்டிப்பாக 2 சைடுமே வேல்யூஸ் வராது, ஏதோ ஒரு சைடு தான் வரும். ஓகேங்களா. எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பெருக்கி கீழே எழுதிக்கணும். ஓகேங்களா. பாருங்கள் 8:12:15. இப்போ இது எதுக்கான வேல்யூ அப்படின்னா a/b/c-க்கான வேல்யூ. ஓகேங்களா. a வந்து 8, b வந்து 12, c வந்து 15. ஓகேங்களா. இதுக்கப்புறம் இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்கி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, c/a. அதாவது c வேல்யூ ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் a வேல்யூ செகண்ட். அப்போ என்ன அர்த்தம், c/a அப்படின்னா 15:8. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு a தான் ஆன்சர். அவங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஏபிசி 3ஐயுமே கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும்தான் ஆன்சராக நம்ம எடுத்து எழுதணும். இதுவே a/c அப்படின்னா என்ன ஆகும், 8:15ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன இந்த இடத்துல கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து எழுதுனா தான் ஆன்சர் நமக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா. கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 12:x = y/4 = 8:16. x, y-இன் மதிப்பு காண்க. ஓகேங்களா. ஸோ 3 விகிதம் வந்து ஈக்குவல்னு கொடுத்துட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 12:x = y/4 = 8:16. ஓகேங்களா. அப்போ 3 விகிதமே ஈக்குவல். நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம், 1 2 ஈக்குவல், 2 3 ஈக்குவல், 1 3 ஈக்குவல் அப்படின்னு நம்ம எப்படி வேணால் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா 3மே ஈக்குவல் தான். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு 1ஐயும் இந்த 3ஐயும் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாருங்கள் 12:x = 8:16. ஸோ 2 விகிதம் ஈக்குவல் அப்படின்னா விகித சமம் விதி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கடைசி 2ஐயும் பெருக்கி வர ஆன்சர் சென்டர் 2ஐயும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல். ஓகேங்களா. ஸோ என்ன ஆகும், 8x = 12 × 16. கடைசி 2ஐயும் பெருக்கிக்கோங்க, சென்டர் 2ஐயும் பெருக்கிக்கோங்க, இது ரெண்டுமே ஈக்குவல். ஓகேங்களா. நமக்கு x மட்டும் வேணும். இந்த 8 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ண என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். அப்போது 12 × 16 / 8. 8ஆல் அடிச்சுன்னா இது 2ன்னு கிடைக்கும். அப்போது 12 × 2 24. ஸோ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சா. ஓகே. இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதையும் ஈக்குவல்னு எடுத்து எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை 2ஐயும் ஈக்குவல் டுன்னு எடுத்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பாருங்கள் y/4 = 8:16. ஸோ இதுவும் விகித சமத்தில் இருக்கு இல்லையா, 2 விகிதம் ஈக்குவல். அப்போ என்ன பண்ணிக்கலாம், கடைசி 2ஐயும் பெருக்கி வர ஆன்சர் சென்டர் 2ஐயும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல். அப்போ எப்படி எழுதலாம், இதை 16y = 4 × 8ன்னு எழுதலாம். ஓகேங்களா. ஸோ ஒய் மட்டும் வேணும் நமக்கு. 16 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள், என்னாகும், டிவைடட் பையில் வரும். ஸோ அடிச்சு போட்டால் 8ஆல் அடித்தா இது 2, 2ஆல் அடித்தா இது 2. அப்போ y = 2. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஒய்யின் மதிப்பு. அப்போ எக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு, ஒய் வேல்யூ செகண்டு. அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி தான் எழுதணும். இதுவே ஒய் எக்ஸ்னா 2,24ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் என்ன, 24,2. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சி. சொன்னேன் இல்லையா, 2,24ன்னு ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒய் எக்ஸுக்கான வேல்யூ. ஓகேங்களா. அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு வேல்யூவாக இருக்கணும். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் செகண்ட் வேல்யூவாக இருக்கணும். புரியுதுங்களா. அடுத்த
क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க 1/x = 1/y = 1/z = 2:3:5 எனில் x = y = z என்பது ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1/x 1/y 1/zன்னு கொடுத்துருக்காங்க. கேட்கறது x y zன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம தலைகீழ் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதாவது என்ன அப்படின்னா x y z இதை வந்து விகிதத்தில் கொடுத்துட்டு 1/x 1/y 1/z கேட்டாலும் சரி, அப்படி இல்லாமல் 1/x 1/y 1/z கொடுத்துட்டு xyz கேட்டாலும் சரி, இது இல்லாமல் தலைகீழ் விகிதம்னு கேட்டாலும் சரி, மூணுமே ஒரே மாடல் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன தலைகீழ் விகிதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி போடலாம் அப்படின்னா பாருங்கள், கொடுத்துருக்கிறது என்ன 1/x 1/y 1/z = 2:3:5 ஓகேங்களா. நம்ம என்ன கேட்குறாங்க x y z இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா தலைகீழ் விகிதம். ஸோ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் விகிதத்தில் இருக்கு இல்லையா, அந்த விகிதத்தில் இருக்க ஒவ்வொரு வேல்யூஸையுமே நம்ம தலைகீழாக எழுதிக்கணும். தலைகீழாக எழுதுறதுனா என்ன 1/, அந்த வேல்யூ போட்டுக்கணும் ஓகேங்களா. அப்போ 1/2 = 1/3 = 1/5 இதுதான் ஆன்சராக வரும். ஆனால் எப்பயுமே பின்னத்தில் அந்த விகிதத்தை நம்ம எழுதக்கூடாது ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணிக்கணும் பின்னத்தை முழு நம்பராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த கீழே வருது இல்லையா இந்த 3 வேல்யூஸுக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 2 3 5க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மூணுமே வந்து வேறு நம்பர், காமனான நம்பரால் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படியே பெருக்கிக்கலாம். பெருக்கணும் அப்படின்னா 2 3 6 6 5 30. அப்போ எல்சிஎம் வேல்யூ என்ன 30ன்னு கிடைக்கும். ஸோ இந்த எல்சிஎம் வேல்யூவை ஒவ்வொரு பின்னத்துக்கூடையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு முழு நம்பர் கிடைச்சிரும் ஓகேங்களா. பாருங்க 1/2 இன்ட்டு எல்சிஎம் வேல்யூ 30 = 1/3 இன்ட்டு எல்சிஎம் வேல்யூ 30 1/5 இன்ட்டு எல்சிஎம் வேல்யூ 30 ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு பின்னத்துக்கூடையும் போய் அந்த எல்சிஎம் வேல்யூவை பெருக்கணும். அடிச்சு போடலாமா பாருங்க 15 10 6. அப்போ ஆன்சர் என்ன 15:10:6 தான் பார்த்தீங்க அப்படின்னா XYZோட வேல்யூ ஓகேங்களா. அதாவது விகிதத்தில் x y z ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ தலைகீழ் விகிதம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த ஒவ்வொரு விகிதத்தில் இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு வேல்யூஸையுமே நம்ம தலைகீழாக எழுதிக்கணும் ஓகேங்களா. ஸோ தலைகீழாக எழுதுனா நமக்கு பின்னத்தில் கிடைக்கும். ஸோ பின்னத்தில் விகிதத்தை விடக்கூடாது. அதனால் என்ன பண்ணிக்கலாம் அதோட கீழே இருக்க வேல்யூஸுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா. புரியுதுங்களா. பார்க்கலாம் பாருங்க, இரு எண்களின் விகிதம் 9:5 எனில் அவற்றின் கூட்டுத்தொகை 224 இருப்பின் அவ்விரு எண்கள் யாவை ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 2 நம்பரோட விகிதம் கொடுத்துட்டு அதோட கூட்டுத்தொகை இல்லைனா அந்த வர்க்கங்களின் கூடுதல் பெருக்கற் பலன் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னா அந்த விகிதம் இருக்கு இல்லையா அந்த விகிதத்து கூட நம்ம ஒவ்வொரு நம்பர் கூடயும் எக்ஸால் பெருக்கி அதுதான் அந்த நம்பர் அப்படின்னு எடுத்துக்கணும் பாருங்கள். அப்போ அந்த 2 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9x 5x ஒரு நம்பர் வந்து 9x இன்னொரு நம்பர் வந்து 5x. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அவற்றின் கூட்டுத்தொகை அப்போ 9x + 5x இது ரெண்டையும் கூட்டம் அப்படின்னா 224 கிடைக்குதாமா. இப்படி இருந்ததுன்னா அந்த 2 நம்பரும் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும் இதை வச்சு நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்கள் இது என்ன ஆகும் 14x = 224. நமக்கு எக்ஸ் மட்டும் வேணுமா அப்போ ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 224/14ன்னு கிடைக்கும். ஸோ 7ஆல் அடிச்சோம்னா இது 2 டைம் கிடைக்கும். இதை 7ஆல் அடித்தா 7 21 2 14 ஓகேங்களா. ஸோ 2ஆல் அடிச்சுன்னா 16. அப்போ x = 16ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அந்த 16 2 வேல்யூஸில் இங்கே இருக்கு இல்லையா அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த 2 நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 9x எக்ஸுக்கு பதிலாக 16ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 9 × 16 பார்த்தீங்க அப்படின்னா 144. அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 5x எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் 16ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 16 80. அப்போ அந்த 2 நம்பர் என்ன 144ம் 80ம் ஓகேங்களா. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர் 144 மற்றும் 80 ஓகேங்களா. क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 பாத்திரங்களில் முறையே 2:1, 3:1 மற்றும் 3:2 என்ற விகிதத்தில் பாலும் தண்ணீரும் கலந்த கலவையால் நிரப்பப்பட்டுள்ளது. 3 பாத்திரங்களில் உள்ள கலவைகள் அனைத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறது எனில் பெரிய பாத்திரத்தில் உள்ள கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க 10 லிட்டர் கொள்ளளவு இருக்க 3
பாத்திரத்தில். அப்போ ஒவ்வொரு பாத்திரமுமே பார்த்தீங்க அப்படின்னா 10 லிட்டர் கொள்ளளவு தான். ஸோ எப்படி இருக்குது? 2:1 3:1 3:2 அப்படிங்கிற 3 விகிதத்தில் பாலும் தண்ணீரும் கலந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா பாலுக்கானது, செகண்ட் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீருக்கானது. அப்படி இருந்தது அப்படின்னா 3ஐயும் ஒரே பெரிய பாத்திரத்தில் ஊற்றுறாங்க. ஓகேங்களா, 3ஐயுமே கலந்து ஊற்றுறாங்க. ஊற்றுனதுக்கு அப்புறம் அந்த பெரிய பாத்திரத்தில் இருக்க கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பால், அதுக்கப்புறம் தண்ணீர். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2:1, அடுத்து 3:1, அடுத்து 3:2. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வர்றது எல்லாமே என்ன? பாலுக்கானது. செகண்ட் வர எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீருக்கானது. ஸோ 3 பாத்திரத்தோட அளவும் பார்த்தீங்க அப்படின்னா 10 லிட்டர் தான். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணிக்கணும்? ஒவ்வொன்றுக்குமே மொத்த பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு கலவை இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பங்கு பால், 1 பங்கு தண்ணி. அப்போ மொத்த பங்கு என்ன? 3 பங்கு. அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா 3 பங்கு பால், 1 பங்கு தண்ணீர். அப்போ மொத்தம் என்ன? 4. 3 + 1 4. அடுத்து 3 + 2 5. ஸோ மொத்த பங்கு என்ன கிடைச்சிருக்கு? மொதல் பாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 பங்கு, செகண்ட் இருக்க பாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 பங்கு, மூணாவதாக இருக்க பாத்திரத்துக்கு 5 பங்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மொத்த பங்கை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு பாத்திரத்தில் இருக்க பாலோட அளவை தனியாக, அதே மாதிரி தண்ணீரோட அளவை தனித்தனியாக எழுதுனா தான் நம்மளால் அந்த பெரிய பாத்திரத்தில் எவ்வளோ பாலும் தண்ணீரும் இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா, பார்க்கலாமா? பாருங்க, பாலின் அளவு. ஸோ மொதல் பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாலோட அளவு வேணும். எப்படி போடலாம்? மொத்த பங்கு கீழே. ஓகேங்களா, ஸோ பாலோட பங்கு மேலே இன்ட்டு மொத்த லிட்டர் எவ்வளவு? 10 லிட்டர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீரின் அளவு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மொதல் பாத்திரத்துக்கு தான். ஓகேங்களா, தண்ணீரின் அளவு. ஸோ மொத்த பங்கு கீழே 3 பங்கு, தண்ணீரோட பங்கு 1 இன்ட்டு மொத்த வேல்யூ என்ன? 10 லிட்டர். இது வந்து ஃபஸ்ட்டுக்கு. ஓகேங்களா, அடுத்து செகண்ட் பாத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பாலின் அளவு ஈக்குவல் டு, இதில் மொத்த பங்கு 4 பங்கு, அதில் பால் 3 பங்கு இன்ட்டு அதுவும் 10 லிட்டர் கொள்ளளவு தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அடுத்து தண்ணீரின் அளவு. இதில் மொத்த பங்கு என்ன? 4, தண்ணீரோட பங்கு 1 இன்ட்டு மொத்த அளவு 10 லிட்டர். இது வந்து செகண்டுக்கானது. ஓகேங்களா, அடுத்து தேர்டுக்கானது பார்ப்போம். ஸோ தேர்டு பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பங்கு எவ்வளவு? 5 பங்கு. அப்போது பாலின் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 5 பங்கில் பாலோட அளவு எத்தனை பங்கு? 3 பங்கு இன்ட்டு அதுவும் 10 லிட்டர் தான். ஓகேங்களா, அடுத்து தண்ணீரின் அளவு. அது பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பங்கு 5, தண்ணீரோட பங்கு 2 இன்ட்டு 10. ஸோ தனித்தனியாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் பாலோட அளவும் தண்ணீரோட அளவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த பெரிய பாத்திரத்தில் இருக்கிறது தான் கண்டுபிடிக்கணும். இந்த 3ஐயும் தான் கொண்டு போய் பெரிய பாத்திரத்தில் ஊற்றுறாங்க. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒவ்வொன்றில் இருக்க பாலோட அளவு இருக்கு இல்லையா, இந்த 3ஐயும் தனியாக கூட்டிக்கோங்க. ஸோ பாலோட அளவு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் தண்ணீரோட அளவு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா 3ஐயும் கூட்டினா ஈஸியாக கிடச்சிடும். பாருங்கள், பாலின் அளவு. இது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பாத்திரத்தில். ஓகேங்களா, ஸோ பெரிய பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது? 2/3 2 × 10/3 என்னாகும்? 20/3 ப்ளஸ் அடுத்த பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 × 10/4 அப்போ 30/4 ப்ளஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 × 10/5 அப்போ 30/5. ஓகேங்களா, இப்போ அடித்து போட்டதுக்கு அப்புறம் எல்சிஎம் எடுத்து கூட்டிக்கலாம். பாருங்கள், இதை 2ஆல் அடித்தா 15, இதை 2ஆல் அடித்தா 2. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 5ஆல் அடித்தா 6ன்னு கிடைக்கும். அப்போ 20/3 ப்ளஸ் 15/2 + 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல டிவைடட் பைக்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கு இல்லையா, அந்த 3 வேல்யூஸுக்கும் எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து அந்த வேல்யூஸ் வர்ற மாதிரி கீழே ஒரு நம்பரை வச்சு பெருக்கணும். அதே நம்பரை வச்சு மேலேயும் பெருக்கணும். அப்படின்னா அந்த வேல்யூஸ் பின்னத்தில் இருக்க வேல்யூஸை நம்ம ஈஸியாக கூட்டிக்கலாம். பாருங்கள், இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா
3,2க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 6ன்னு கிடைக்கும். ஏன்னா ரெண்டுக்குமே காமனான நம்பர் கிடையாது, அப்போ அப்படியே பெருக்கிக்குவோம். ஓகேங்களா? ஸோ 3 × 2 6. ஸோ கீழே 6 வர்ற மாதிரி ஏதோ ஒரு நம்பரை வச்சு பெருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்குது. ஸோ 2ஆல் பெருக்குனா 6ன்னு கிடைச்சிரும். அப்போ மேலேயும் நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்குனா தான் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே 2 இருக்குது. ஸோ 3ஆல் பெருக்கணும். அப்போ 15ஐயும் நம்ம 3ஆல் பெருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே 1 தான் இருக்குது. அப்போ 6ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் நம்ம 6ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 3மே 6ன்னு ஆயிடுச்சா? ஸோ ஒரே டிவைடட் பைக்கு கீழே 6ன்னு போட்டுக்கலாம். மேலே இருக்கிறத மட்டும் கூட்டிக்கலாம். பாருங்கள், 40 + 45 + 36 கூட்டினா என்ன வரும்? 11 மீதி 1 4 12 121 / 6ன்னு கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பாத்திரத்தில் இருக்க பாலோட அளவு. ஓகேங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? தண்ணீரின் அளவு. இப்போ என்ன பண்ணணும், இந்த 3ஐயும் அதே மாதிரி கூட்டணும். பாருங்கள், 10/3 இங்கேயே அடிச்சுக்கலாமா? இது 2 இது 5. அப்போ +5/2 ப்ளஸ் இதையும் இங்கேயே அடிச்சுக்கலாம். 2ன்னு கிடைக்கும் 4. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இங்கேயே அடித்து அங்கே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ 10/3 + 5/2 + 4/1. இதே மாதிரி 4க்கு கீழே 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ என்ன பண்ணிக்கணும், பின்னத்தை கூட்டணும் அப்படின்னா கீழே இருக்க வேல்யூஸை நம்ம ஒரே மாதிரி மாற்றிட்டு தான் கூட்ட முடியும். ஸோ என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். 3,2க்கு எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 6ன்னு தான் கிடைக்கும். ஸோ கீழே 6 வர்ற மாதிரி நம்ம ஒரு நம்பரை வச்சு பெருக்கணும். பாருங்கள், 3 2ஆல் பெருக்குனா 6. அப்போ 10ஐயும் நம்ம 2ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? ப்ளஸ் 2 3ஆல் பெருக்குனா 6. அப்போ 5ஐயும் 3ஆல் பெருக்கணும். 1 6ஆல் பெருக்குனா 6. அப்போ 4ஐயும் 6ஆல் பெருக்கணும். இப்போ என்ன ஆகும், ஒரே டிவைடட் பைக்கு கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ டிவைடட் பை 6 மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டிக்கலாம். பாருங்கள், 20 + 15 + 24 கூட்டினா என்ன வரும், 9 5 / 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பெரிய பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் இருக்க தண்ணீரோட அளவு. ஸோ என்ன கேட்குறாங்க, ரெண்டுக்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பாலுக்கானது. செகண்ட் ஈஸ்டு தண்ணீருக்கானது. ஸோ விகிதம் மட்டும் எப்பயுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன வேல்யூவோ அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். ஈஸ்ட்டு போட்டு செகண்ட் என்ன வேல்யூவோ அதுதான் செகண்ட் வரணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம, 121 / 6. செகண்ட் தண்ணீரோட அளவு என்ன கண்டுபிடிச்சோம், 59/6. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை சுருக்கலாம். ஓகேங்களா? சுருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு பக்கமே காமனாக டிவைட் ஆகிற அப்படி இல்லைனா பெருக்கிற நம்பரை வச்சு பெருக்கிக்கலாம். பாருங்கள், 6ஆல் ரெண்டு பக்கமும் பெருக்கணும் அப்படின்னா 6 6 கேன்சல் ஆயிரும். பாருங்கள், பெருக்கிக்கலாமா? இப்போ 121 / 6 × 6 ஈஸ்டு 59 / 6 × 6. ஸோ 6 6 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன மட்டும் வரும், 121 = 59 மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டிவைட் பண்ணி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 121 = 59. ஸோ இந்த மாதிரி 3 பாத்திரத்தில் இருக்கிறத தனித்தனியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா தனித்தனியாக அதோட அளவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய பாத்திரத்தில் ஒன்றா தான் ஊற்ற போகிறாங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. A/B/C = 2:3:4 எனில் A/B B/C/C/A இன் மதிப்பு காண்க. ஓகேங்களா? ஸோ ABCயோட வேல்யூ வாங்கி அவங்க விகிதத்தில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா A/B/C 2:3:4 அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு உண்டான வேல்யூ ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ A = 2, அடுத்து B = 3, அடுத்து C பார்த்தீங்க அப்படின்னா 4. ஸோ A வந்து 2, B பார்த்தீங்கன்னா 3, C பார்த்தீங்கன்னா 4. ஸோ இந்த வேல்யூஸை அப்படியே கொண்டு போய் கொடுத்துருக்கிற கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், என்ன கேட்குறாங்க, A/B = B/C = C/A. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக 3, சிக்கு பதிலாக 4. அப்போது சிக்கு பதிலாக 4, ஏக்கு பதிலாக 2. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்குது, நமக்கு பின்னத்தில் இருக்குது. ஸோ பின்னத்தில் விகிதத்தை விடக்கூடாது. என்ன பண்ணிக்கலாம், கீழே இருக்க வேல்யூஸுக்கு எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம் வேல்யூவை வச்சு பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை அடித்தா என்னென்ன ஆகும், 2ன்னு ஆகும். ஸோ இந்த இடத்துல 2/1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் எதுக்கு எடுக்கணும்,
3 4 1க்கு எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 3 4 பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு நம்பர், காமனான நம்பரால் டிவைட் ஆகாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பெருக்கிக்கலாம். ஸோ 12ன்னு கிடைக்கும். ஸோ கீழே சரி, இப்போ என்ன பண்ணணும், இந்த ஒவ்வொரு பின்னத்துக்கூடையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த 12 பெருக்கிக்கணும். ஸோ 2/3 × 12, 3/4 × 12, இது என்ன ஆகும், 2/12, 2 × 12. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தனியாக தான் இது எழுதியிருக்கேன், அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? 4/2ங்கிறத அடித்து 2/1ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ அடித்து போட்டுக்கலாமா? பாருங்கள், 4 12, 3 12. ஸோ 4 8, 3 9, 12 × 2 24. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? 8:9:24 தான் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும், இந்த மாதிரி பின்னமாக வந்துருச்சு அப்படின்னா பின்னத்தில் விகிதத்தை விடாதீங்க. ஸோ கீழே இருக்க வேல்யூஸுக்கு எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம் வேல்யூவை வச்சு ஒவ்வொரு பின்னத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு முழு நம்பர் கிடச்சிரும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஃபைனலான ஆன்சர். இந்த இடத்துல 8:9:4, சரி 24. புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 20 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரானது 5:3 என்ற விகிதத்தில் கலந்துள்ளன. அதிலிருந்து 4 லிட்டர் கலவைக்கு பதிலாக 4 லிட்டர் பால் சேர்க்கப்பட்டால் அமையும் புதிய கலவையில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 20 லிட்டர் இருக்க கலவையில் பால் மற்றும் தண்ணீரோட அளவு பார்த்தீங்கன்னா 5:3 இந்த மாதிரி இருக்காமா. அதுலேருந்து 4 லிட்டர் கலவையை எடுத்துட்டு 4 லிட்டர் பாலை மட்டும் சேர்த்துறாங்க. ஓகேங்களா? ஸோ சேர்த்துனாங்க அப்படின்னா புதுசாக இருக்கு இல்லையா, அந்த கலவையில் பால் மற்றும் தண்ணீரோட விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேணாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சம் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, இருக்கிற கலவை அப்படியே இருக்கும், தண்ணியோ பாலோ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா கலவையை எடுத்துட்டு பாலை சேர்த்துறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கலவை பார்த்தீங்க அப்படின்னா 20 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் பால் மற்றும் தண்ணீர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ விகிதத்தில் இருக்குது, 5:3ங்கிற விகிதத்தில் இருக்குது. ஸோ புதிய கலவைனா என்ன, 4 லிட்டர் கலவையை எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 20 லிட்டரில் இருந்து 4 லிட்டர் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, எடுத்தாங்கன்னா என்ன மைனஸ் ஆகும், மைனஸ் பண்ணாங்கன்னா புதுசாக எவ்வளோ லிட்டர் கிடைக்குது, 16 லிட்டர் கிடைக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4 லிட்டர் பாலை சேர்த்துறாங்க, அதை கடைசியாக போட்டுக்குவோம். ஓகேங்களா? இப்போ இந்த 16 லிட்டரில் பாலோட அளவு என்ன, தண்ணீரோட அளவு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கடைசியாக கிடைக்கிற வேல்யூஸ் கூட நம்ம பாலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 5:3ன்னா என்ன அர்த்தம், இதை மொத்த பங்குன்னு எழுதணும்னா எப்படி எழுதுவோம், இதை ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 8ன்னு கிடைக்கும். ஸோ 8 பங்குங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பங்கு. ஸோ 8 பங்கில் 5 பங்கு பால், 3 பங்கு தண்ணீர். ஸோ பாலோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா, பாலின் அளவு இது எதில், புதிய கலவையில். ஓகேங்களா? புதிய கலவையில் பாலோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பங்கு கீழே, எத்தனை பங்கு, 8 பங்கு கீழே, பாலோட பங்கு 5 மேலே, இன்ட்டு மொத்த லிட்டர் எவ்வளவோ அது. ஓகேங்களா? புதிய கலவையில் 16 லிட்டர் தான், நம்ம 20 லிட்டர் போட்டோம் அப்படின்னா பழசு தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ புதிய கலவையில் 16. ஓகேங்களா? ஸோ இப்போ அடித்து போடலாமா, இதை அடித்தா 2ன்னு கிடைக்கும். அப்போ 10 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பால் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து என்ன, தண்ணீரோட அளவு. தண்ணீரோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 வேல்யூஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்த லிட்டர் தெரியும், பாலோட அளவு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ தண்ணீரோட அளவு என்னவாக தான் இருக்கும், மொத்தத்துலேருந்து அந்த பாலை கழிச்சிட்டா மீதி வருது இல்லையா, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீரோட அளவு. இந்த மாதிரியும் போடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி போட்டால் என்ன ஆகும், மொத்த பங்கு கீழே, தண்ணீரோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 3 பங்கு இன்ட்டு 16. ஸோ அடிச்சேன்னா 2ன்னு கிடைக்கும், 6 லிட்டர்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஸ்டெப்பு போடுறதுக்கு பதிலாக ஈஸியாக போட்டுக்கலாம். மொத்தமாக இருக்கிறது 2 தான், பால் தண்ணி, மொத்த அளவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு அளவு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு அளவு என்னவாக தான் இருக்கும், மொத்தத்துலேருந்து அதை கழிச்சிட்டா ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ புதிய கலவையில் 10 லிட்டர் பால் இருக்குது, 6 லிட்டர் தண்ணீர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த சேர்த்துறாங்க பார்த்தீங்களா, என்ன சேர்த்துறாங்க, 4 லிட்டர் பால் சேர்த்துறாங்க. அதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணுறாங்க.
இப்போ என்ன ஆகும், ஆல்ரெடி 10 லிட்டர் இருக்குது, அது கூட இப்போ 4 லிட்டர் சேர்த்துறாங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ லிட்டர் இருக்குது, 14 லிட்டர் பால் இருக்குது. ஸோ தண்ணியில் எந்த மாற்றமும் இல்லை, ஏன்னா தண்ணி சேர்த்தலை. ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறாங்க, ரெண்டோட விகிதம், அதாவது பால் தண்ணீர் என்ன வரும், பால் 4 லிட்டர் சேர்த்துனதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது, 14 லிட்டர் இருக்குது. தண்ணீர் பார்த்தீங்க அப்படின்னா 6 லிட்டர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ ரெண்டையுமே காமனாக டிவைட் பண்ணுற ஏதோ ஒரு நம்பரை வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சுருங்கிய வடிவம் கிடைச்சிரும். என்ன பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ 14 டிவைடட் பை 2ஆல் டிவைட் பண்ணலாம். 14 டிவைடட் பை 2 6 டிவைடட் பை 2. ஸோ அடிச்சோன்னா என்ன வரும், 7:3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ பால் தண்ணீரோட விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 7:3. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த இடத்துல அந்த கலவையை எடுக்கிறாங்க இல்லையா, எடுத்ததுக்கப்புறம் அதோட அளவை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. x/4/9 ஈக்குவல் டு 3/11:5/33 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். பார்த்தீங்க அப்படின்னா விகித சமம். ஓகேங்களா, ஸோ விகித சமன் விதி யூஸ் பண்ணிங்கன்னா போதும். என்ன கொடுத்துருக்காங்க, x/4/9 ஈக்குவல் டு 3/11:5/33. ஸோ விகித சமன் விதினா என்ன, கடைசி ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல். ஸோ என்ன வரும், x × 5/33 ஈக்குவல் டு 4/9 × 3/11. நம்மளை என்ன கேட்குறாங்க, எக்ஸோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பையில் வரும். ஓகேங்களா, ஸோ டிவைடட் பையில் பின்னம் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். அப்போ 4/9 × 3/11 × இதை தலைகீழாக போட்டுக்கோங்க, 33 டிவைடட் பை 5. ஓகேங்களா, ஸோ 11 அடித்தா இது 3 டைம் கிடைக்கும், இதை அடித்தா 3, இதை அடித்தா கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 4/5 மட்டும்தான் இருக்கும், மீதி எல்லாமே கேன்சல். ஓகேங்களா, ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர். புரியுது? பார்க்கலாம் பாருங்க. a/b = 2:3, b/c = 4:3, c/d = 2:5 எனில் a/d கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 3 விகிதத்தை கொடுத்துட்டு அதோட வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா எப்படி போடலாம் பாருங்கள். இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. அதாவது என்னென்ன இருக்குது, a/b, b/c, c/d, என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, a, b, c, d, அதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், அவங்க கொடுத்துருக்க விகிதத்தை இதுக்கு கீழே நேராக எழுதணும். பாருங்கள், a/b, அப்போ ஏக்கு கீழே 2, பிக்கு கீழே 3. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4:3, பிக்கு கீழே 4, சிக்கு கீழே 3. ஓகேங்களா, அடுத்து c/d, அப்போ சிக்கு கீழே 5, சிக்கு கீழே 2, டிக்கு கீழே 5. ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, போட்டதுக்கப்புறம் இங்கே எம்டியாக இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ ஏதோ ஒரு வேல்யூஸ் இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள், இங்கே 3, அப்போ இதே தான் இங்கேயும் வரும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல 3. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இங்கே வந்துடும், இந்த 4 இங்கே வந்துடும், அதுக்கப்புறம் இந்த 2 இங்கே வரும். ஸோ இதுக்கப்புறமும் இதே 2 தான் இங்கேயும் வரும். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத அப்படியே நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து a/b/c/d. ஓகேங்களா, பெருக்கலாமா பாருங்கள். நன்னாங்கு 16 12 24 9 18 9 45. இது என்ன அர்த்தம் அப்படின்னா a/b/c/d, அதாவது ஃபஸ்ட்டு வர்ற வேல்யூ a, செகண்ட் வர்ற வேல்யூ b, தேர்ட் வர்ற வேல்யூ c, ஃபோர்த் வர்ற வேல்யூ d. ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, a/d, அதாவது ஏவும் டியும் மட்டும் கேட்குறாங்க, வேறு எதுவுமே கேட்கல. ஓகேங்களா, ஸோ அப்போ 16:45 தான் பார்த்தீங்க அப்படின்னா a/d. ஓகேங்களா, ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். புரியுதுங்களா? பார்க்கலாம் பாருங்க. ஒரு கடைக்காரர் ரூ. 2.04 per கிலோகிராம் கோதுமையையும் ரூ. 2.88 per கிலோகிராம் கோதுமை ரகத்தையும் எந்த விகிதத்தில் கிலோகிராமிற்கு ரூ. 2.52 பெருமான கோதுமையை தயார்படுத்த முடியும். ஸோ எந்த விகிதத்தில் கலந்தாங்க அப்படின்னா அதை வந்து இந்த கிலோகிராமுக்கு 2.52ன்னு வர மாதிரி கோதுமையை தயார்படுத்த முடியும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸ், ஓகேங்களா, 2 பொருளோட வேல்யூ கொடுத்துட்டு அது ரெண்டையும் கலந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதை எப்படி போடலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கோதுமை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை ரகம்.
ஸோ 2 பொருள் கொடுத்துருக்காங்களா, 2 பொருளோட தனித்தனி வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2.04 2.88 ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, ரெண்டையும் கலந்தாங்க அப்படின்னா இந்த வேல்யூ வரணுமா. அப்போது என்ன பண்ணணும், ரெண்டையும் கலந்தாங்கன்னா ரெண்டையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க, 2.52 ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா சேம் இதே மாதிரி கீழே போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டோட வித்தியாசம் ஓகேங்களா. ஸோ பெருசுலேருந்து சின்னதை கழிச்சிருங்க ஓகேங்களா. இதை கழித்து ஒரு வேல்யூ வரும், அதை இங்கே போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ, அதுக்கப்புறம் இந்த வேல்யூ, இதை ரெண்டோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். அப்போ 2.52 2.04 ஓகேங்களா. இதிலேருந்து இதை தான் கழிக்கணுங்கிறது கிடையாது, எது பெருசோ அதுலேருந்து சின்னதை கழிச்சிருங்க, வித்தியாசம் மட்டும்தான் வேணும். இப்போ இதை கழிச்சோன்னா என்ன வரும், 6 3. ஸோ 0.36ன்னு கிடைக்கும். இதை கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 8 4. ஸோ 0.48ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆனால் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே முழு நம்பரில் இருக்குது, நமக்கு தசம நம்பரில் இருக்கா. ஸோ தசம நம்பர்லேருந்து நம்ம முழு நம்பராக மாற்றணும். எப்படி மாற்றலாம், ஸோ ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றிக்கலாம் பாருங்கள். 0.36 0.48 தான் ஆன்சர். ஆனால் இங்கே முழு நம்பராக இருக்குது. ஸோ இதை பின்னமாக மாற்றுங்க. எப்படி மாற்றலாம், இருக்கிற வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதி டிவைடட் பைக்கு கீழே புள்ளிக்கு 1, புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை 0. அப்போ அதே மாதிரி இதையும் மாற்றுங்க, அப்படியே எடுத்து எழுதிட்டு டிவைடட் பைக்கு கீழே புள்ளிக்கு 1, புள்ளிக்கு அடுத்து இருக்கிற எத்தனை ஸ்தானமோ அத்தனை 0. ஸோ இந்த மாதிரி கிடச்சிச்சா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பின்னத்தில் இருக்குது. ஸோ பின்னத்தில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கீழே இருக்க வேல்யூஸுக்கு எல்சிஎம் எடுத்து அதை கொண்டு போய் வந்து அந்த ஒவ்வொரு பின்னத்துக்கூடையும் பெருக்குவோம் ஓகேங்களா. இங்கே ரெண்டுமே 100 தான் இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்தாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 100 தான் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், அந்த வேல்யூஸ் கூட நம்ம 100 பெருக்கிக்கலாம். இந்த 100ங்கிறது என்ன, எல்சிஎம் வேல்யூ ஓகேங்களா. ஸோ ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு முழு நம்பரில் கிடைக்கும். ஸோ 100க்கு 100 கேன்சல், 100க்கு 100 கேன்சல், மீது என்ன மட்டும் வருது, 36:48 மட்டும் வருது ஓகேங்களா. ஸோ இதையும் சுருக்க முடிஞ்சால் சுருக்கிக்கலாம், அதாவது காமனாக டிவைட் பண்ணுற ஒரு நம்பரை வச்சு ரெண்டு பக்கமே டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 12ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் டிவைட் ஆகும் பாருங்கள். 36 / 12 48 / 12. இதை அடித்தா 3, இதை அடித்தா 4. அப்போ 3:4 தான் ஆன்சர். முடிஞ்ச அளவுக்கு விகிதத்தை காமனாக நம்பரை வச்சு டிவைட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம சுருக்கிக்கணும் ஓகேங்களா. ஸோ 3:4 தான் ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். இந்த ஷார்ட்கட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ரெண்டு பொருளோட வேல்யூஸ் கொடுத்துட்டு அதை ரெண்டையும் கலந்தோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டும் எந்த விகிதத்தில் கலக்கணும் ஓகேங்களா. இதுதான் கொஸ்டின். அது எந்த பொருளாக வேணா இருக்கலாம், எவ்வளோ வேல்யூவாக வேணா இருக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி கொஸ்டின் இருந்துருச்சு அப்படின்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம சம் போட்டுடலாம். புரியுதுங்களா. கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, வயதுகளோட விகிதம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா அருண் சுரேஷ் இவங்க ரெண்டு பேரோட தற்போதைய வயது கொடுத்துருக்காங்க. என்ன வயது, அருண் வந்து 24, சுரேஷ் பார்த்தீங்கன்னா 36 ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வேல்யூஸ்லேருந்து 8 மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 24 - 8 36 - 8. ஸோ இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு, 24லேருந்து 8 போச்சு அப்படின்னா 16, 36லேருந்து 8 போச்சு அப்படின்னா நமக்கு 28ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. இதை வந்து நம்ம சுருங்கிய வடிவத்தில் எழுதிக்கலாம் ஓகேங்களா. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ காமனாக டிவைட் பண்ணுற நம்பரை வச்சு டிவைட் பண்ணிக்கலாம். 16 / 4 28 / 4. ஸோ அடித்தோம் அப்படின்னா 4:7ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இது அப்படியே கொண்டு போய் ஆப்ஷனில் இருக்கான்னு சொல்லி பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் மற்றும் அருண், ஆனால் கொஸ்டின் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அருண் மற்றும் சுரேஷ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கிடைச்சிருக்க வேல்யூ வந்து அருணுக்கானது, செகண்ட் கிடைச்ச வேல்யூ சுரேஷுக்கானது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சுரேஷ் மற்றும் அருண். அப்போ 7:4 தான் வந்து கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ மாற்றி 4:7ன்னு போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் தப்பு தான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டாலும் சரி, அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இவங்க கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஏன்னா இந்த இடத்துல மாற்றி எழுத மறந்துருச்சு அப்படின்னா
அவங்க கேட்டிருக்காங்கல்ல சுரேஷ் அருண், இதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சுரேஷுக்கான வயது பார்த்தீங்கன்னா 36, அருணுக்கானது 24. ஸோ இதுக்கப்புறம் இதே ப்ரொசீஜர் அப்படியே வந்தீங்க அப்படின்னா 36 - 8 24 - 8 28 16 4ஆல் டிவைட் பண்ணால் 7:4. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கிற ஆன்சரையே டிக் அடிச்சிடலாம். எப்படி போடணும், அவங்க கேட்டிருக்க ஆர்டரில் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ எழுதும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல மாறும். கொஸ்டினை பார்த்து கரெக்டாக எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? ஒன்று இந்த இடத்துல மாற்றுங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஆன்சரில் மாற்றுங்க. ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் எழுதணும். ஃபஸ்ட்டு என்னவோ அதுதான் ஃபஸ்ட்டு, செகண்ட் என்னவோ அதுதான் செகண்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 2x + 3y = 3x + 5y = 18:29 எனில் x y இன் மதிப்பு காண்க. ஸோ x y யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க. 2x + 3y = 3x + 5y = 18:29. ஓகேங்களா? ஸோ இந்த எப்படி கொடுத்துருக்காங்க, ரெண்டு விகிதம் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ விகித சமன் விதி யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்க. ஃபஸ்ட்டு கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். ஸோ பெருக்கலாமா பாருங்கள். 2x + 3y × 29 = 3x + 5y × 18. ஓகேங்களா? இப்போ 29 உள்ள பெருக்குங்க, இந்த 18 உள்ள பெருக்குங்க. என்னாகும், 29 × 2 அப்போ 58x + 29 × 3 9 27 6 87. ஸோ 87y = 18ஆல் பெருக்கணும் அப்படின்னா 24 54. அப்போ 54x + 18 × 5 40 90. ஸோ 90y. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் ஒய் எல்லாம் ஒரு சைடும் கொண்டு போங்க. என்னாகும், 58x. இந்த 54x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மைனஸில் வரும். ஸோ -54x. 90y அந்த சைடு தான் இருக்குது. இந்த 87y ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், -87yன்னு ஆகும். ஓகேங்களா? ஸோ 58லேருந்து 54 போச்சு அப்படின்னா 4x. 90லேருந்து 87 போச்சு அப்படின்னா 3y. ஓகேங்களா? ஸோ இப்போ x/y வேல்யூ கொண்டு வந்துக்கலாம் பாருங்கள். எக்ஸ் ஒய் இந்த சைடும் இந்த 4 இந்த சைடும் கொண்டு போங்க. என்னாகும், x/y 3/4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து விகிதத்தில் ஈஸியாக எழுதலாம். எப்படி எழுதலாம், மேலே வர்ற வேல்யூ ஃபஸ்ட்டு, கீழே வர்ற வேல்யூ செகண்டு, டிவைடட் பைக்கு பதிலாக ஈஸ் 2. ஓகேங்களா? = அதே மாதிரி இதை எழுதலாம். மேலே வர்ற வேல்யூ ஃபஸ்ட்டு, கீழே வர்ற வேல்யூ செகண்டு, டிவைடட் பைக்கு பதிலாக ஈஸ் 2. ஓகேங்களா? ஸோ x/yங்கிறத அவங்க கேட்ட கொஸ்டின். நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 3:4. ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு பள்ளியில் 800 மாணவர்களும் மற்றும் 25 ஆசிரியர்களும் உள்ளனர். மாணவர் எண்ணிக்கை 960 ஆகுமானால் மாணவர் ஆசிரியர் விகிதம் மாறாமல் இருக்க இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும்? ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லைன் 3 லைன் வர்ற மாதிரி இருக்கும். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 லைனில் போட்டுருலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த லைனில் உங்களுக்கு ஆன்சர் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, 800 மாணவர்களும் 25 ஆசிரியர்களும் உள்ளனர். அதாவது மாணவர் ஆசிரியர் விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 825. ஓகேங்களா? இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 960 மாணவர்கள் அதிகமானாங்க அப்படின்னா, ஓகேங்களா, 960 ஆனாங்க அப்படின்னா இன்னுமே எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும்? அப்போ ஆல்ரெடி இருக்க அந்த 25 பேர் அப்படியே தான் இருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக எத்தனை ஆசிரியர்கள், அந்த எக்ஸ்ட்ராவா அப்படிங்கிறத நான் +xன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு அதுதான் தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல். ஓகேங்களா? ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மாணவர் ஆசிரியர் விகிதம் தான். அப்போ ரெண்டும் ஈக்குவல். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விகிதம் ஈக்குவல் அப்படின்னா நம்ம விகித சமத்தில் எழுதலாம். ஸோ விகித சமன் விதி யூஸ் பண்ணி எழுதலாம். பாருங்கள், கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், 800 × 25 + x = 960 × 25. ஸோ நமக்கு இந்த வேல்யூ மட்டும்தான் வேணும், அதை அப்படி வச்சுக்கலாம். 800 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள். என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். ஓகேங்களா? ஸோ 800 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? 8ஆல் அடித்தோன்னா இது 10, இதை 8ஆல் அடித்தோன்னா 1 8 8 2 8 16.
அதுக்கப்புறம் இதை 2ஆல் அடித்தா 5, இதை 2ஆல் அடித்தா 6, 5ஆல் அடித்தா இது 5. ஸோ 6 × 5 மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ 25 + எக்ஸ். நமக்கு எக்ஸ் மட்டும் வேணுமா? இந்த 25 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே ப்ளஸில் இருக்குது, ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மைனஸில் வரும். இங்கே 6 5 30. ஸோ என்ன கிடைக்கும்? 30லேருந்து 25 போச்சு அப்படின்னா எக்ஸ் வந்து 5. ஸோ எக்ஸ்ட்ராவாக 5 ஆசிரியர்கள் இருந்தாலே போதும். ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வெறும் எக்ஸுன்னு கூட வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு? எக்ஸ் = 30ன்னு கிடைக்கும். நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸில் இருந்து ஆல்ரெடி இருக்க ஆசிரியர்களை மைனஸ் பண்ணிட்டு தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் கிடைச்ச உடனே ஆப்ஷனில் 30 இருக்கும். அதை வந்து நம்ம டிக் அடிக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல மைனஸ் பண்ண மறந்துடுவீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல 25 + எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிற ஆன்சரே வந்து உங்களுக்கு ஆன்சராக வந்துடும். புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 2:3, 3:5, 4:7, 5:8 இவற்றில் பெரியது எது? ஸோ விகிதம் 4 விகிதம் கொடுத்துட்டு எந்த விகிதம் பெருசுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 2:3, 3:5, 4:7, 5:8. ஸோ விகிதத்தை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி மாற்றலாம்? ஃபஸ்ட்டு வர்ற வேல்யூ மேலே, செகண்ட் வர்ற வேல்யூ கீழே, ஈஸ்ட்டுக்கு பதிலாக டிவைடட் பை. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக மாற்றலாம். அதே மாதிரி இதை மாற்றுங்க. 3/5, 4/7, 5/8. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பின்னத்தை அப்படியே டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அப்படியே கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணி ஆன்சரில் வந்து பெருசு எதுவோ அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது எல்லாமே பின்னம் தான். கரெக்டாக? ஸோ இங்கே கீழே இருக்க வேல்யூஸுக்கு எல்சிஎம் எடுத்து, ஓகேங்களா, இந்த எல்லா வேல்யூஸுக்கும் எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம் வேல்யூ கீழே வர்ற மாதிரி மேலேயும் கீழேயும் ஏதோ ஒரு நம்பர் வச்சு பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ கீழே இருக்க வேல்யூ எல்லாமே ஒரே மாதிரி ஆகிடும். மேலே இருக்க வேல்யூஸில் எது பெருசோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சும் போடலாம். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அந்த மாதிரி போடுறேன் பாருங்கள். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன? அந்த வேல்யூஸை 100ஆல் பெருக்குனா பர்சன்டேஜ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 2/3 × 100, 3/5 × 100, 4/7 × 100, 5/8 × 100. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது? 200/3ன்னு கிடைக்கும். 5ஆல் அடித்தா இது 20. அப்போ 60%. சதவீதம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம 100ஆல் பெருக்கினாலே சதவீதம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது என்ன ஆகும்? 400/7. இதை அடித்தோம் அப்படின்னா 4ஆல் அடித்தோம் அப்படின்னா இது 2, இது 25. அப்போ 125/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை 2ஆல் ஃபஸ்ட்டு ஈஸியாக டிவைட் பண்ணிக்கலாம். எப்படி வரும்? 6 2 12, 2 2 4.5%. ஸோ அப்போ 62.5%ன்னு கிடைச்சிரும். இதை மட்டும் டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள், 200 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை டைம் வரும்? 6 18, மீதி 2 0, 6 18, மீதி 2, புள்ளி வச்சு 0 சேர்த்துனோன்னா 6 18, மீதி 2ன்னு கிடைக்கும். அப்போது இது பார்த்திங்க அப்படின்னா 66.67. அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? ஒரு நம்பர் முன்னாடி சேர்த்திக்கலாம். ஏன்னா 5க்கு மேலே இருக்கு இல்லையா? அப்போ முன்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னா 66.67%. இதை பார்த்திங்க அப்படின்னா 400 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 7 35, மீதி 5 0. ஓகேங்களா? 7 49, மீதி 1, புள்ளி வச்சு 0 சேர்த்துனோம் அப்படின்னா 1 7, மீதி 3. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதோட நிறுத்திக்கலாம். அப்போ 57.1%. இப்போ பர்சன்டேஜில் எது பெருசோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எது பெருசு? 66.67 தான் பெருசு. அப்போ 2/3 தான் ஆன்சர். அதாவது 2:3 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து அப்படியே டிவைட் பண்ணுறது ஈஸி அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க? 2 3ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை போடுங்க. அதுக்கப்புறம் 3 5ஆல் டிவைட் பண்ணி அது என்ன ஆன்சரோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு ஈஸியாக வரும் அப்படின்னா நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணி கூட எது பெருசு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு 15 லிட்டர் கலவையில் 20% ஆல்கஹாலும் மீதி தண்ணீரும் உள்ளது. அதில் 3 லிட்டர் தண்ணீர் கலக்கும் பொழுது புதிய கலவையில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கும்? ஓகேங்களா? ஸோ பழைய கலவையில் பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் வந்து இருக்குது. அதில் 20% ஆல்கஹால், மீதி தண்ணீர்னு சொல்லிட்டாங்க. ஸோ மீதின்னா என்ன? 20% போச்சு அப்படின்னா
மீதி 80% தண்ணீர் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் தண்ணீர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ 15 லிட்டர் கூட ஒரு 3 லிட்டரை சேர்த்துறாங்க. என்ன தண்ணி மட்டும்தான் சேர்த்துறாங்க. ஓகேங்களா? அப்போ மொத்தம் எத்தனை? 18 லிட்டர். அப்போ 18 லிட்டர் இருக்க கலவையில் ஆல்கஹாலோட சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், கலவை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தது? 15 லிட்டர் இருந்தது. ஓகேங்களா? அதில் 20% பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால். ஸோ 15 லிட்டரில் ஆல்கஹால் எவ்வளோ அளவுக்கு இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். ஸோ என்ன அர்த்தம்? 15 லிட்டரில் 20%. அப்போ 20%த்தை 20/100ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 0க்கு 0 கேன்சல், 2ஆல் அடித்தா 5, 5ஆல் அடித்தா 3. அப்போ 3 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் இருக்குது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ 15 லிட்டர் கலவையில் வெறும் 3 லிட்டர் தான் ஆல்கஹால். இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? 3 லிட்டர் தண்ணீர் கலக்கும் போது, ஸோ புதிய கலவை ஆல்ரெடி ஒரு 15 லிட்டர் இருக்குது, அது கூட 3 லிட்டர் தண்ணியை கலக்கும்போது 18 லிட்டராக மாறிடும். ஸோ புதிய கலவையோட மொத்த அளவு என்ன? 18 லிட்டர். ஆனால் ஆல்கஹாலோட அளவு மாற போகிறதில்ல, ஏன்னா நம்ம கலக்கினது தண்ணி மட்டும்தான். அப்போ ஆல்கஹாலோட அளவு 3 லிட்டர் தான். ஓகேங்களா? ஸோ 18 லிட்டரில் 3 லிட்டர். என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியாக போடலாம் பாருங்கள். ஆல்கஹாலின் சதவீதம் எதில்? புதிய கலவையில். ஓகேங்களா? ஸோ மொத்த லிட்டர் என்ன? புதிய கலவையில் மொத்த லிட்டர் 18 லிட்டர். எதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க? ஆல்கஹாலோட பர்சன்டேஜ். ஸோ ஆல்கஹாலோட வேல்யூ தான் மேலே. ஓகேங்களா? ஸோ வித்தியாசம் கிடையாது. 15 லிட்டராக இருந்தாலும் 18 லிட்டராக இருந்தாலும் ஆல்கஹாலோட அளவு என்னவோ 3 லிட்டர் தான். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதால 100ஆல் பெருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 2ஆல் அடித்தா இது 9, 2ஆல் அடித்தா இது 50. இப்போ 3ஆல் அடித்தோன்னா இது 3 டைம் வரும். அப்போ 50/3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ணிக்கலாமா? மேலே இருக்க வேல்யூ கீழே இருக்க வேல்யூவை விட பெருசாக இருக்குது. அப்போது 50ஐ 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். எத்தனை டைம் வரும்? 1 3 3, மீதி 2 0, 6 18, மீதி 2. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு கலப்பு பின்னத்தில் கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா எல்லா ஆன்சரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று முழு நம்பராக இருக்குது, இல்லை கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தசமமாக மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது. ஈவை முழு நம்பராக எழுதிக்கோங்க. ஒரு கோடு போட்டு மீதிய மேலேயும் எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணீங்களோ அது கீழே. ஓகேங்களா? அப்போ 16 2/3 பர்சன்டேஜுக்காக தான் 100ஆலேயே பெருக்கணும். அப்போது பர்சன்டேஜ். ஸோ 16 2/3% தான் பார்த்தீங்க அப்படின்னா புதிய கலவையில் இருக்க ஆல்கஹாலோட சதவீதம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 5இன் ஒரு பகுதி மற்றும் 8இன் ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் 94இன் விகிதம் 3:4 எனில் அதன் முதல் பகுதி என்ன? ஓகேங்களா? ஸோ ரொம்ப தெளிவாக கொஸ்டினை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நார்மலாக நம்ம 2 விகிதம் கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸால் பெருக்கி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சம் போட முடியாது. ஸோ எப்படி போடுறேங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ 94 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முதல் பகுதி தான் கேட்டிருக்காங்க, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்? முதல் பகுதியை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டாவது பகுதி என்னவாக தான் இருக்கும்? இந்த 94ல் இருந்து அந்த எக்ஸை கழிச்சிட்டா கிடைக்கும். பாருங்கள், 94 - x. புரியுதுங்களா? ஸோ எந்த பகுதி கேட்குறாங்களோ அதை நான் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன். இன்னொரு பகுதியை அந்த நம்பர்லேருந்து அந்த பகுதியை கழிச்சுட்டா மீதி கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஒரு பகுதி, 94 - x வந்து ஒரு பகுதி. இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? 5இன் ஒரு பகுதி. அப்போ 5 மேலே வந்து 1 1/5ன்னு 5இன் ஒரு பகுதியை எழுதலாம். ஓகேங்களா? 5இன் ஒரு பகுதி என்ன? எக்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டாவது பகுதி பார்த்தீங்க அப்படின்னா 8இல் ஒரு பகுதி இன்ட்டு 94 - x. ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் உண்டான விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 3:4. ஓகேங்களா? ஸோ தெளிவாக இதை எடுத்து எழுதிக்கணும். 5இல் ஒரு பகுதி அப்படின்னா 1/5, 94ல் ஒரு பகுதி எக்ஸ். ஓகேங்களா? 8இல் ஒரு பகுதி அப்படின்னா 1/8 இன்ட்டு இந்த பகுதி. ஓகேங்களா? ரெண்டாவது பகுதி. இது ரெண்டுக்கும் உண்டான விகிதம் 3:4. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விகிதம் ஈக்குவல் டுல இருக்கா. ஸோ விகித சமன் விதியை யூஸ் பண்ணலாம். பாருங்கள்,
கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். அப்போது எக்ஸ் டிவைடட் பை 5 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 8 94 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 3. ஓகேங்களா? இப்போ இந்த டிவைடட் பைக்கு கீழே இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள். இது ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மல்டிப்ளைல வந்துடும், இது ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மல்டிப்ளைல வந்துடும். அப்போ என்ன இருக்கும்? 8 இன்ட்டு 4x ஈக்குவல் டு 5 இன்ட்டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 94 இன்ட்டு 3 மைனஸ் 3xன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை உள்ள பெருக்குங்க, என்ன ஆகும்? 8 32x ஈக்குவல் டு 94 இன்ட்டு 5 இன்ட்டு 3 மைனஸ் 5x. இதை பெருக்கியும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணதுக்கப்புறம் கடைசியாகவும் பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். அப்போ 32x இந்த இடத்துல மைனஸ் 15x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் ப்ளஸ் 15xன்னு கிடைக்கும். 94 இன்ட்டு 5. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகும்? 32 ப்ளஸ் 15, அப்போது 47x ஈக்குவல் டு 94 இன்ட்டு 15ன்னு கிடைக்கும். நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணுமா? இந்த 47 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? டிவைடட் பையில் வரும். அப்போ 94 இன்ட்டு 15 டிவைடட் பை 47, 47ஆல் அடித்தோம் அப்படின்னா 94 2 டைம் வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 15 30ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு பகுதி என்ன? 30. அப்போ முதல் பகுதி தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், ஆன்சர் வந்து 30. ஒருவேளை ரெண்டாவது பகுதி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 94லேருந்து 30 கழிச்சிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சி. ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை தரவாக படிச்சுட்டு என்ன இன்ஃபர்மேஷனோ அதை எடுத்து ஃபஸ்ட் லைனில் எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு பையில் பச்சை ஈஸ்டு மஞ்சள் ஈஸ்டு கருப்பு நிற பந்துகள் 4:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அதில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் பையில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்ன? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அந்த பையில் பச்சை மஞ்சள் கருப்பு அப்படிங்கிற 3 நிறத்தில் இருக்க பாலோட விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 4:3:5. ஓகேங்களா? ஸோ பச்சை மஞ்சள் கருப்பு 4:3:5. ஸோ இந்த மாதிரி விகிதத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இப்போ பச்சை நிற பந்து இருக்கு இல்லையா, அதை வந்து 4xன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ விகிதத்துக்கு கூட நம்ம எக்ஸை பெருக்கி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா 3x அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கருப்பு பார்த்தீங்க அப்படின்னா 5x அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கருப்பு நிற பந்துகளோட எண்ணிக்கையை கொடுத்துட்டாங்க, அதாவது என்ன? 40. ஸோ 5x தான் நான் வந்து கருப்பு நிற பந்துகளோட அளவுன்னு எடுத்திருக்கேன். அப்போ 5x ஈக்குவல் டு 40. நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 5 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பையில் வரும், அடித்து போட்டோன்னா 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மற்ற 2 பந்துகளோட எண்ணிக்கை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்கள், அப்போ பச்சை நிற பந்து எவ்வளவா இருக்கும்? 4x. அப்போ 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 8, 4 8 32. அடுத்து மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா 3x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 8, 3 8 24. ஓகேங்களா? அப்போது அவங்க வந்து கருப்பு நிற பந்துக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. பச்சை நிற பந்துக்கு 32, அதுக்கப்புறம் மஞ்சள் நிற பந்து பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. அவங்க கேட்டது மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. ஸோ பச்சை நிற பந்துகள் பார்த்தீங்கன்னா 32, மஞ்சள் நிற பந்துகள் பார்த்தீங்கன்னா 24, கருப்பு நிற பந்து பார்த்தீங்கன்னா 40ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த 3ஐயும் கூட்டினா நமக்கு மொத்த பந்துகளின் எண்ணிக்கை கிடைச்சிடும். கூட்டலாமா? பாருங்கள், 6 5 9. அப்போ 96 பந்துகள் மொத்தமாக அந்த பையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஏ மற்றும் பியின் வருமானத்தின் விகிதங்கள் 5:4, இவர்களின் செலவுகளின் விகிதங்கள் 3:2. ஒரு மாத முடிவில் இவர்கள் இருவரும் தனித்தனியே ரூ. 1600 சேமித்தார்கள் எனில் பியின் மாத வருமானம் எவ்வளவு? ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வருமானத்தோட விகிதமும் செலவுகளோட விகிதமும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ விகிதம் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி போடுவோம். ஆனால் அந்த இடத்துல ஒன்று தான் இருக்கும். வருமானம்னா வருமானம் மட்டும் இருக்கும், இல்லைனா செலவுனா செலவுன்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வருமானம் செலவுன்னு ரெண்டுமே இருக்குது. ஸோ வருமானத்தை எக்ஸுங்கிற நம்பரால் பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? செலவை ஒய்ங்கிற நம்பரை வச்சு பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பி 2 பேர்த்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏபியோட வருமானம் பார்த்தோன்னா என்ன விகிதத்தில் இருக்குது?
5:4. அப்போ 5x, 4xன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஏவோட வருமானம் பார்த்தீங்கன்னா 5x, பியோட வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 4x. அடுத்த செலவு என்ன கொடுத்துருக்காங்க? 3:2. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 3y, 2yன்னு எழுதிக்கலாம். அதாவது a, bனா ஏவோட செலவு 3y, பியோட செலவு 2y. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு பேரும் தனித்தனியாக 1600 ரூபா சேமிக்கிறாங்களாம். அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ ஏக்கு தனியாக எழுதலாம், பிக்கு தனியாக எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தங்களோட வருமானத்துலேருந்து செலவை கழிச்சிட்டா தான் சேமிப்பு கிடைக்கும். அப்போ ஏவோட வருமானம் 5x, செலவு 3y, கழிச்சோம் அப்படின்னா அவர் சேமித்த அமௌண்ட் எவ்வளோ சேமிச்சாரு? 1600. அதுக்கப்புறம் பிக்கு எடுத்தோம் அப்படின்னா பியோட வருமானம் 4x, செலவு 2y ஈக்குவல் டு அவர் சேமித்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவரும் 1600 தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எது வேணுமோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பாருங்கள், பியின் மாத வருமானம். ஸோ வருமானம் அப்படின்னா நம்ம என்னென்னு எடுத்தோம்? எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஸோ எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா இந்த சம்முக்கு போதும். ஓகேங்களா? ஒய் செலவு கேட்டாங்கன்னா ஒய் கண்டுபிடிச்சா போதும். எது கேட்குறாங்களோ அதை மட்டும் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஸோ பியின் மாத வருமானம் நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஏவோட வருமானம் கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம், பியோட வருமானம் கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒய்யை வந்து கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? செகண்ட் ஈக்குவேஷனை 3 நம்பரும் பாருங்கள், இது 4, இது 2, இது 1600. 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஹோலாக 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், டிவைடட் பை 2 என்ன ஆகும்? இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 2x மைனஸ் இதை 2ஆல் டிவைட் பண்ணால் ஒய் மட்டும் வரும், இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 800ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனாக தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஸோ 3ஆவது ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒய்யை கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கலாம், -3 இன்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை ரெண்டையுமே வச்சு சால்வ் பண்ணி ஒய் கேன்சல் பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன? 5x மைனஸ் 3y. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக இந்த ஆப்ரேஷன் பண்ணணும், ஈக்குவல் டு போட்டு ரைட் ஹேண்ட் சைடு தனியாக இந்த ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கான லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷனுக்கான லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும்? 3ஆல் பெருக்கணும். அப்போ 2 3 6x மைனஸ் 3y. ஓகேங்களா? ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்குது? 1600 மைனஸ் இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது என்ன பண்ணணும்? 3ஆல் பெருக்கணும். அப்போ 8 24. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது என்ன ஆகும்? மைனஸும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 5x மைனஸ் 3y மைனஸ் 6x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு இதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 800ன்னு கிடைக்கும், ஆனால் மைனஸில் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ -3y ப்ளஸ் 3y கேன்சல் ஆயிரும். 5x மைனஸ் 6x என்னன்னு கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ -x ஈக்குவல் டு -800 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 800ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ வருமானங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 800. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? பியோட வருமானம். அப்போ பியோட வருமானம்னா 4x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 800ன்னு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன வரும்? 8 32. ஸோ 3200 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஒருவேளை ஏவோட வருமானம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 5x, எக்ஸுக்கு பதிலாக நம்ம 800ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இது கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் ஏவோட செலவையோ பியோட செலவையோ கேட்டாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ் கேன்சல் பண்ணதுக்கு பதிலாக ஒய் கேன்சல் பண்ணதுக்கு பதிலாக எக்ஸை கேன்சல் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் யாரோடது கேட்குறாங்களோ அங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. a/b = 1/2 = 3/8, b/c = 1/3 = 5/9, மேலும் c/d = 5/6 3/4 எனில் a/b/c/dக்கு சமமானது எது? ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எல்லாமே பின்னத்தில் இருக்கா. ஸோ நம்ம பின்னத்தில் இருந்து முழு நம்பராக மாற்றுறதுக்கப்புறம் ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? a/b என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 3/8. ஸோ முழு நம்பராக மாற்றணும் அப்படின்னா பின்னத்தில் கீழே இருக்க வேல்யூ
வேல்யூ இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம் வேல்யூவை வச்சு ஒவ்வொரு பின்னத்துக்கூடையும் பெருக்கணும். பாருங்கள், எல்சிஎம் 2க்கும் 8க்கும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 8ஐ ஒவ்வொரு பின்ன வேல்யூ கூடயும் நம்ம பெருக்கிக்கணும். ஸோ அடித்தா இது 4, இது அடித்தா இது கேன்சல் ஆகிடும். அப்போ 4:3 தான் பார்த்தீங்க அப்படின்னா A:B. ஸோ நம்ம அடுத்து சம் போடும்போது இதை தான் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, B:C. என்ன கொடுத்துருக்காங்க, 1/3 5/9. அதே மாதிரி கீழே வருது இல்லையா, இந்த வேல்யூஸுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் 3க்கும் 9க்கும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 9ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எல்சிஎம் வேல்யூவை வச்சு பின்னத்தை பெருக்கணும். அப்போ 1/3 × 9 5/9 × 9. ஸோ 9க்கு 9 கேன்சல் ஆயிரும், அது அடித்தா 3ன்னு கிடைக்கும். அப்போ 3:5ங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா B:C. அடுத்து நமக்கு என்ன வேணும், C:D. 5/6 3/4. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும், 6க்கும் 4க்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ 6,4 போட்டோம் அப்படின்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 12 கொண்டு போய் ஒவ்வொரு பின்ன வேல்யூ கூடையும் பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடித்தோம் அப்படின்னா இது 2ன்னு ஆகும், இதை அடித்தோன்னா 3ன்னு ஆகும். அப்போ 10:9. இது பார்த்தீங்க அப்படின்னா C:Dக்கான வேல்யூ. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிக்கணும், இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். அப்போ A:B:C:D. இப்போ புதுசாக கண்டுபிடிச்சோம் இல்லையா முழு நம்பர், அதை எடுத்துக்கலாம். A:B அப்படின்னா 4:3. அப்போ ஏக்கு கீழே 4, பிக்கு கீழே 3. அடுத்து B:C. பிக்கு கீழே 3, சிக்கு கீழே 5. அடுத்து C:D. சிக்கு கீழே 10, டிக்கு கீழே 9. தேவட் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ எம்டியாக இருக்கிற இடத்துல எல்லாமே லெஃப்ட் சைடு இல்லைன்னா ரைட் சைடு இருக்கிறத ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடத்துல 3, அப்போ இந்த இடத்துலையும் 3 வரும். இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 3. ஓகேங்களா? இந்த 10 இங்கே வரும், மறுபடியும் இந்த 10 இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நேராக இருக்கிறத அப்படியே பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பெருக்கலாமா? பாருங்கள், நாமும் 12 × 10 120, 3 9 9 × 10 90, 5 5 × 10 150, 15 × 9. ஓகேங்களா? ஸோ போட்டோம் அப்படின்னா 45 மீதி 4 135ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது எதுக்கான வேல்யூ அப்படின்னா A:B:C:Dக்கான வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதை வந்து சுருக்க முடிஞ்சால் சுருக்கிட்டு ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், இதை ஹோல் நம்பரையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 15ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 120 / 15, 90 / 15, 150 / 15, 135 / 15. ஸோ எல்லாத்தையுமே நம்ம 15ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், 15ஆல் அடித்தோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா 8 டைம் வரும். இதை அடித்தோம் அப்படின்னா 6 டைம் கிடைக்கும். இதை அடித்தோம் அப்படின்னா 10 டைம் கிடைக்கும். இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு 9 டைம் கிடைக்கும். அப்போது 8:6:10:9 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அதாவது பின்னத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம முழு நம்பராக மாற்றினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இது பண்ணுவோம் இல்லையா, இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, 1/2, 2/3, 3/4 என்ற விகித சமத்தில் ரூ. 782 பிரிக்கப்படுகிறது எனில் முதல் பகுதியின் தொகை என்ன? ஓகேங்களா? ஸோ 1/2, 2/3, 3/4. ஸோ இந்த மாதிரி விகிதத்தில் அந்த அமௌண்ட்டை பிரிக்கிறாங்களாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கமா போட்டு கொடுத்துருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா ஈஸ்டூன்னு போட்டு கொடுத்துருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இந்த விகிதத்தில் அந்த அமௌண்ட்டை பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பிரித்தாங்க அப்படின்னா முதல் பகுதியோட தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன வேணும், நமக்கு மொத்த பங்கு தெரியணும். ஸோ மொத்த பகுதி என்னன்னு தெரியணும். அப்போ என்ன பண்ணிக்கணும், அந்த 3ஐயும் கூட்டிக்கணும். ஸோ 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா பின்னத்தை கூட்டணும்னா என்ன பண்ணணும், கீழே இருக்க வேல்யூஸ்க்கு எல்சிஎம் எடுத்து அந்த வேல்யூஸ் வர்ற மாதிரி மாற்றணும். ஓகேங்களா? அப்போ 2, 3, 4க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ 12ன்னு வர்ற மாதிரி கீழே எந்த நம்பரை வச்சு பெருக்கலாம் பாருங்கள். 2 6ஆல் பெருக்கினா 12, அப்போ மேலேயும் 6ஆல் பெருக்கணும். ப்ளஸ் 3 4ஆல் பெருக்குனா 12, அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கணும். 4 3ஆல் பெருக்குனா 12, அப்போ மேலேயும்
3ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ கீழே டிவைடட் பைக்கு கீழே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 12ன்னு வந்துருச்சா, அதை அப்படியே போட்டுக்கோங்க. மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டிக்கோங்க. பாருங்கள், 6 + 8 + 9 கூட்டினோம் அப்படின்னா என்ன வரும்? 12. மேலே கூட்டினோம் அப்படின்னா என்ன வரும்? 14, 23. ஸோ 23/12 அப்படிங்கிறது தான் மொத்த பகுதி. ஓகேங்களா? அவங்க கேட்குறது என்ன? முதல் பகுதியோட தொகை. அப்போ முதல் பகுதியின் தொகை பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? மொத்த பகுதியை கீழையும், ஓகேங்களா, முதல் எந்த பகுதிக்கு அமௌண்ட் வேணுமோ அதை மேலே போட்டுக்கணும். முதல் பகுதி என்ன? 1/2. ஓகேங்களா? இன்ட்டு அமௌண்ட் எவ்வளவு? 782. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், இப்போ 1/2 அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பைக்கு கீழே பின்னு இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். அப்போ 12/23 இன்ட்டு 782. ஓகேங்களா? ஸோ இப்போ அடித்து போட்ட ஆன்சர் பாருங்கள், 2ஆல் அடித்தா இது 6. இப்போ இந்த 23 வச்சு 782 அடித்தோம் அப்படின்னா எத்தனை டைம் கிடைக்கும்? பாருங்கள், 3 டைம் போட்டால் 69, மீதி 9 92ன்னு கிடைக்கும். 4 டைம் போட்டால் 92. அப்போது 6 × 34ன்னு கிடைக்கும். ஸோ 34 × 6 போட்டோம் அப்படின்னா 6 24, மீதி 2 18, 20. ஸோ 204 அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பகுதியோட தொகை. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு விகித சமத்தில் கொடுத்துருக்காங்க, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விகிதமாக கொடுத்தாலும் இதுவும் சேம் தான். ஓகேங்களா? ஒரு அமௌண்ட்டை இந்த மாதிரி விகிதமாக பிரிக்கிறாங்க. ஸோ முதல் பகுதியோட அமௌண்ட் என்ன, அவ்வளோதான் கொஸ்டின். ஓகேங்களா? எப்பயும் போடுற சேம் அதே மாதிரி தான். மொத்த பங்கு கீழே, அந்த அமௌண்ட் ஃபஸ்ட்டு பகுதியோட பங்கு மேலே இன்ட்டு மொத்த அமௌண்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. மேரி நந்தினியின் வயதை போல் 3 மடங்கு மூத்தவர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 80ஆக இருக்கும் எனில் மேரியின் தற்போதைய வயதினை காண்க. ஸோ 2 பேரோட வயதை வச்சு சம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, மேரி நந்தினி. ஸோ யாரை விட யார் வயதில் மூத்தவங்கன்னு பாருங்கள். மேரி நந்தினியின் வயதை போல் 3 மடங்கு மூத்தவர். அப்போது நந்தினியோட வயசு நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா மேரியோட வயசு 3x. 3 மடங்குன்னா என்ன? 3ஆல் பெருக்கணும். ஸோ மேரியோட வயசு 3x. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 10 ஆண்டுகளுக்கு பிறகு. பிறகுன்னா என்ன அர்த்தம்? 10 கூட்டணும். ஸோ 10 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ 3x + 10, இது x + 10ன்னு ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 3x + 10, இது x + 10. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? வயதுகளின் கூடுதல் 80ஆக இருக்கும். அப்போது இது ரெண்டோட கூடுதல் பார்த்தீங்கன்னா 80ஆக இருக்குமா? ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் யாரோடது கேட்குறாங்களோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3x + x 4x = 80. 10 + 10 20. ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ்ன்னு ஆகும். அப்போ 4x = 60ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும். அந்த 4 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பையில் வரும். அடித்து போடலாமா? பாருங்கள், 1 நாள் 4, 5 20. ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ 15ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? மேரியின் தற்போதைய வயது. ஸோ மேரியோட தற்போதைய வயது என்ன? 3x. ஸோ 3 × 15 45. ஸோ ஓகேங்களா? அப்போ நந்தினியோடது கேட்டதுன்னா வெறும் எக்ஸ் தான். அப்போ 15 தான் அவங்களோட வயசு. ஸோ மேரியோடது கேட்டதால் 3ஆல் பெருக்கணும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? யாரோட வயது யாரோட வயதை விட அதிகம், அதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியா இல்லை பின்னாடியா, இதை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் சம் போட்டுடலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? பார்க்கலாம் பாருங்க. a/b = 3/4, b/c = 5/7 எனில் a:b:c இன் மதிப்பு என்ன? ஓகேங்களா? ஸோ a:b, b:c ஃபார்மேஷனில் அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ a/b = 3/4. ஸோ டிவைடட் பையில் இந்த மாதிரி பின்னத்தில் இருந்ததுன்னா நம்ம எப்படி விகிதமாக மாற்றலான்னா ஃபஸ்ட்டு மேலே வர்றது ஃபஸ்ட்டு வந்துடும், கீழே வர்றது செகண்ட் வந்துடும். டிவைடட் பைக்கு பதிலாக ஈஸ்டு. அதே மாதிரி இதை போட்டோன்னா என்ன ஆகும்? 3:4ன்னு ஆகும். ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? b/c = 5/7. சேம் அதே மாதிரி விகிதமாக மாற்றணும் அப்படின்னா b/c = 5:7ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ a/b, b/c கிடச்சிருச்சு. நம்ம a/b/c ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி போடலாம்? a/b/c. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? a/b. அப்போ ஏக்கு கீழே 3, பிக்கு கீழே 4. அடுத்து b/c. பிக்கு கீழே 5, சிக்கு கீழே 7. ஒரு கோடு போட்டதுக்கு அப்புறம் எம்டியாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல
என்ன வரும் அப்படின்னா ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஏதோ ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 5. இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பெருக்குனீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். பாருங்கள், 5 5 20 7 28. இதுக்கப்புறம் இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்கிக்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே காமனாக டிவைட் பண்ணுற நம்பரால் டிவைட் பண்ணணும். இந்த இடத்துல அப்படி பண்ண முடியாது. ஸோ இதோட நிறுத்திக்கலாம். அப்போ A/B/C பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 15:20:28. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, A/B = C/D எனில் MA + NC / MB + NDக்கு சமமான விகிதம் எது? ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம எடுத்து எழுதணும். பாருங்கள், A/B = C/D. இதை பின்னமாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வர்றது மேலே எழுதிக்கோங்க, செகண்ட் வர்றது கீழே எழுதிக்கோங்க. ஈஸ்ட்டுக்கு பதிலாக /. அதே மாதிரி இதை எழுதலாமா? அப்போ C/Dன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு பின்னம் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? A = Cன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி B = Dன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேலே வர்றது மேலேக்கு ஈக்குவல், கீழே வர்றது கீழத்துக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இது வந்து வேரியபிளாக இருக்கிறதால இப்படி எழுதிக்கலாம். ஸோ A = C, B = D. இந்த இது இருக்கு இல்லையா, கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் MA + NC / MB + ND. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? சிக்கு பதிலாக, ஓகேங்களா, சிக்கு பதிலாக ஏனும் டிக்கு பதிலாக பின்னும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், MA + N, சிக்கு பதிலாக ஏ. அப்போ NA / M × B + N × Dக்கு பதிலாக B. அப்போ ND. ஸோ ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏ காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க. M + N / கீழே பார்த்தீங்கன்னா B காமனாக இருக்குது, வெளியே எடுத்தீங்க அப்படின்னா M + N. ஸோ M + N கேன்சல் ஆயிரும். மீதி என்ன மட்டும் இருக்கும்? A / Bன்னு மட்டும் இருக்கும். கொஸ்டினில் எல்லாமே விகிதத்தில் இருக்கா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இதை விகிதத்தில் எழுதிக்கலாம். அப்போ மேலே வர்றது ஃபஸ்ட்டு, கீழே வர்றது செகண்டு, /க்கு பதிலாக ஈஸ்டு. அப்போ A/Bன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு D தான் ஆன்சர். ஓகேங்களா? ஒருவேளை இந்த ஆப்ஷன் கொடுக்காம ஆன்சர் பார்த்தீங்கன்னா C/Dன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நம்ம ஆன்சராக எழுதலாம். எப்படி அப்படின்னா ஏக்கு பதிலாக சின்னு இந்த இடத்துல நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்? சிக்கு பதிலாக ஏனும் டிக்கு பதிலாக பின்னும் சப்ஸ்டியூட் பண்ணோம். இதையே மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏக்கு பதிலாக சின்னும் பிக்கு பதிலாக டின்னும் சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன ஆகும்? பாருங்கள், இந்த இடத்துல ஏக்கு பதிலாக சி. அப்போ MC + NC / பிக்கு பதிலாக டி. அப்போது MD + ND. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? மேலே சி காமனாக இருக்குது, வெளியே எடுத்தோம்னா M + N. கீழே D காமனாக இருக்குது, வெளியே எடுத்தோம்னா M + N. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். C/Dன்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம விகிதத்தில் எழுதணும்னா C/Dன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. இது இல்லைனா இது, சாரி இது இல்லைனா இது, இது ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. எது வந்தாலும் அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே A = Cனாலும் C = Aனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? புரியுதுங்களா? பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கோடு 4 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. அதன் விகிதங்கள் முறையே 1:2:3:6. கோட்டின் நீளம் 960 மில்லிமீட்டர் எனில் ஒவ்வொரு பாகத்தின் அளவை காண்க. ஸோ அந்த கோட்டோட நீளத்தை கொடுத்துட்டாங்க, விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பாகத்தோட அளவை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 1:2:3:6. இது வந்து பாகங்களோடது. அப்போ மொத்த பாகம் என்னவா இருக்கும்? இது எல்லாத்தையும் கூட்டினா தான் நமக்கு மொத்த பாகம் கிடைக்கும். பாருங்கள், 6 9 10 12. ஸோ இது வந்து மொத்த பாகம். ஓகேங்களா? நமக்கு ஒவ்வொரு பாகத்தோடது வேணும். என்ன பண்ணிக்கலாம்? இப்போ முதல் பாகம் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. முதல் பாகம் என்ன பண்ணுவோம்? மொத்த பாகம் கீழே, முதல் பாகம் மேலே. முதல் பாகம் என்ன? 1 இன்ட்டு அந்த கோட்டோட நீளம் என்னவோ அது. ஓகேங்களா? ஸோ இதை அடித்து போட்டு ஆன்சர் பாருங்கள். 12ஆல் அடிச்சுன்னா 8 0. ஸோ 80ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 80 மில்லிமீட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாகத்தோடது. அடுத்து செகண்ட் பாகத்தோடது பார்க்கலாமா? பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பாகம் கீழே, செகண்ட் பாகம் 2 இன்ட்டு அந்த கோட்டோட நீளம். ஓகேங்களா? ஸோ அடித்தோம் அப்படின்னா 80. ஸோ 80 × 2 160 mm. அடுத்து மூணாவது பாகத்தோடது. ஸோ மூணாவது பாகத்தோடது எப்படி போடுவோம்? மொத்த பாகம் கீழே, மூணாவது பாகம் 3 மேலே இன்ட்டு அந்த கோட்டோட நீளம். அடிச்சோன்னா 80 8 24. ஸோ 240 mm. இது வந்து தேர்ட் ஒன். ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது பாகம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பாகம் கீழே, நாலாவது பாகம் மேலே இன்ட்டு
அந்த கோட்டோட நீளம். அடிச்சேன்னா 80, 8 6 48. ஸோ 480 mm. ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஒவ்வொரு பாகத்தோட நீளம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 80, செகண்ட் 160, தேர்ட் 240, ஃபோர்த்து 480. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 80, 160, 240, 480 எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிக் அடிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விகிதம் கொடுத்துட்டு நீளம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அதோட மொத்த பாகம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பாகத்துக்கும் அளவு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த சம்மோட பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷனுமே முடிஞ்சது. ஓகேங்களா? நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது ஏதாவது தெரியாமல் இருந்திருந்தாலோ இல்லைனா சம் போடாமல் விட்டுருந்தாலோ இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் உடனே அந்த சம் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சம் எல்லாமே உடனே போட்டு பாருங்கள். ஓகேங்களா? கரெக்டான சம் எல்லாத்தையும் டைம் கேப் விட்டு அடிக்கடி போட்டு பாருங்கள், அப்போ தான் மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.